ఏం చేయాలా? ஓகே ரெக்கார்டிங் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் ஒரு முறை எல்லாரையும் மியூட்ல போடுறேன். ஐ எம் மியூட்டிங் எவ்ரிபடி. 15 ఇంకా నన్ను డిస్టర్బ్ చేయొద్దు, నేను క్లాస్ లో ఉన్నాను. எஸ் குட் ஓகே வெல்கம். நம்ம 3 times ஓம் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் we will do 3 times ஓம். 3 முறை ஓம் செய்யலாம். கண்ணை மூடிக்கலாம். நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுக்கலாம். நான் ஒரு பிரேயர் சொல்றேன், அதை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. தமசோமா ஜோதிர்கமய ரித்யோர்மா அம்ருதம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Yes, welcome. Welcome everybody. Okay, good. பிரியா, உங்களுக்கு எப்படி கிடைச்சது லிங்க்? மெசேஜ் வந்துட்டதா? ஓகே ஓகே, மேபி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே குட். ஓகே குட். ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்குல இருந்து நம்ம இந்த மெடிடேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம், வீக்லி ஒன்ஸு. ஸோ இப்போ இந்த மெடிடேஷன் கிளாஸ் எப்படி நம்ம கொண்டு போக போறோம், நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம், இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹவு திஸ் வில் பெனிஃபிட் யூ அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, மந்த்லி 4 classes ஒரே டைப்பான மெடிடேஷன் செய்வோம். we will be doing one type of meditation. அந்த மெடிடேஷன் கூட ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes செய்ய போறோம். ஒரு 20 minutes மெடிடேஷன் செய்வோம். அப்புறமா ஒரு 10 minutes கொஞ்சம் லாஃபிங் செய்வோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கொஸ்டின், ஒரு கொஸ்டின் ஒன்று நான் ஒன்று சொல்லுவேன். அதுக்கு நீங்க யோசனை பண்ணணும். யூ ஹாவ் டு திங்க் அபவுட். அந்த கொஸ்டின் வந்து நம்மளுடைய லைஃப்பை பற்றி இருக்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் சுய சிந்தனை, தற்சோதனை மாதிரி செய்யணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ ஹவு திஸ் வில் பெனிஃபிட். ஸோ மெடிடேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியை ஒரு 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 கிளாரிட்டியை கொண்டு வரும், ஒரு தெளிவு மெடிடேஷன் கொண்டு வரும். இன்னொன்று, இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, மைண்ட் வந்து ஓடினே இருக்கு. ஸோ அந்த மைண்டை கொஞ்சம் ஸ்டில்னஸ் கொண்டு வரதுக்காகவும் இந்த மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய போற மெடிடேஷன் வந்து விஷுவலைசேஷன். இப்போ இந்த மந்த் நம்ம என்ன மெடிடேஷன் பண்ண போறோம் அப்படின்னாக்கா விஷுவலைசேஷன். ஒரு நிமிஷம். விஷுவலைசேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னாக்கா நீங்க அந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க, அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறோம். இன்னொன்று, விஷுவலைசேஷன் எங்கே நடக்குதுனாக்கா கனவுல. இன் ட்ரீம்ஸ் வி விஷுவலைஸ். டே ட்ரீமிங்கும் செய்வாங்க சிலர் அந்த மாதிரி. ஸோ விஷுவலைசேஷன் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் விஷுவலைசேஷன்
வந்து யோகால யந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. விஷுவலைசேஷன் அப்படின்ற இந்த டெக்னிக் வந்து யந்த்ராஸ்ல பயன்படுத்துறாங்க. மந்த்ரா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மந்த்ராஸ், மந்திரம், ஒரு மந்திரத்தை ரிப்பீட் பண்ணினே இருக்கிறது. அதே மாதிரி யந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. யந்த்ர அது வந்து என்ன பண்ணுவாங்க, வெவ்வேறு டிசைன்ஸ். இப்போ ஸ்ரீ யந்திரம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்குது. அந்த மாதிரி நிறைய யந்த்ராஸ் இருக்குது. ஒவ்வொரு ரிலீஜியன்லயும் ஒவ்வொரு சில நிறைய யந்த்ராஸ் இருக்கும். யாரையாவது வசியம் படுத்தணும், இல்ல யாரையாவது கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி இடத்துலயும் இந்த மாதிரி யந்திரங்களை யூஸ் பண்ணுவாங்க. அது யந்த்ராஸை யூஸ் பண்ணி அது பண்றது, அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ நம்ம அதுல ரொம்ப டீப்பா போல, அங்கேயும் விஷுவலைசேஷனை பயன்படுத்துறாங்க. ஈவன் விஷுவலைசேஷன் வந்து நம்மளுடைய கர்மாஸை மாத்துறதுக்கு, இட் கேன் சேஞ்ச் அவர் கர்மாஸ் அண்ட் ஆல்சோ குட் கர்மாஸ் அட்ராக்ட் பண்றதுக்கும் இந்த யந்திரங்கள், இந்த விசுவலைசேஷன் யூஸ் ஆகுது. நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு ஏதாவது நம்மளுக்குள்ள அப்படின்னாக்கா, அதை பாசிட்டிவா சேஞ்ச் பண்றதுக்கும் விசுவலைசேஷன் ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மனசுல எண்ணங்கள் ஓடினே இருக்கு. மனசுல எண்ணங்கள் ஓடினே இருக்கு. அந்த எண்ணங்கள் எப்படி ஓடும்? 2 வகையா ஓடும். ஒண்ணு பிக்சரா, ஒண்ணு அது நம்மளுக்கு பிக்சரா தெரியும். அப்படி இல்லை, அது வந்து சவுண்டா ஏதாவது கேட்கும் நம்மளுக்கு, லைக் வேர்ட்ஸ், யாரோ பேசுற மாதிரி, இல்ல நாமளே பேசுற மாதிரி வார்த்தைகளா அது இருக்கும். அந்த தாட்ஸ் வந்து வார்த்தைகளா இருக்கும், பிக்சரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம விசுவலைசேஷன் மூலமா என்ன பண்றோம்னாக்கா, நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோலுக்கு உள்ள கொண்டு வரோம். நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ விஷுவலைஸ் பண்ணணும். ஆக்சுவலா இப்போ மைண்ட் என்ன பண்ணின்னு இருக்குது, அது பாட்டுக்குன்னு அது விஷுவலைஸ் பண்ணின்னு போயினே இருக்குது. ஸோ இப்போ இந்த விசுவலைசேஷன் என்ன பண்ணோம்னாக்கா, அந்த கண்ட்ரோலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையில எடுத்துக்கிறோம். we take control in our hands to visualize what I say to you. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இது வந்து உடனே நடக்காது. இட் வில் டேக். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கற்பனை வளம் நல்லா இருக்கிறவங்களுக்கு விஷுவலைசேஷன் சீக்கிரமா வந்துடும். விஷுவலைசேஷன் சீக்கிரமா வந்துடும். சிலருக்கு விஷுவலைசேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். இட் வில் டேக் சம் டைம். இட் டிபெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் ஓகே. பஸ் நீங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணினே வாங்க. அது நாளடைவில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, இப்போ சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் நம்ம. வில் டூ எ ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நீங்க இந்த மொபைலை பார்த்துன்னு இருக்கிறீங்களா, உங்க மொபைல் ஸ்கிரீனை நல்லா பாருங்க. உங்க மொபைல் ஸ்கிரீனை அப்படியே நல்லா பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிங்க. Now close your eyes. கண்ணை முடிக்கலாம். கண்ணை முடிக்குங்க. இப்போ அந்த மொபைல் ஸ்கிரீனை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க என்ன இப்போ கண்ணை திறந்து பார்த்தீங்களோ, இப்போ கண்ணை மூடிட்டு அதை அப்படியே பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னென்ன கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க? Can you visualize that? What colors did you saw? Yes, now open your eyes. Good. உங்களால விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சதா? கேன் யூ இருங்க, நான் ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்றதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்றேன். எஸ், now you can unmute. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. எஸ் சார். விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. ஓகே. எஸ். எஸ் தட்சிணாமூர்த்தி, முடிஞ்சதா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்குதுனாக்கா, நம்ம ஏதாவது பார்த்த பொருள், பார்த்த விஷயம், இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம், அதை விஷுவலைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இட்ஸ் ஈஸி டு விஷுவலைஸ் எனிதிங் தட் வி ஹவ் ஜஸ்ட் சீன். இப்போ டக்குன்னு பார்த்தது, இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது, இல்லை நம்ம அடிக்கடிக்கு பார்க்குற ஒரு பொருள், அதை விஷுவலைஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால நம்ம அங்கிருந்தே போவோம்.
ஓகே, இப்போ திருப்பி என்ன பண்ண போறோம்னா திருப்பி இன்னொரு விஷுவலைசேஷன் நம்ம பண்ண போறோம். எஸ், ஓகே. நவ் அகைன் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை முடிக்கலாம். இப்போ கற்பனை பண்ணுங்க, ஒரு ஒயிட் கலர் பிளேட் இருக்கு. there is a white color plate and in this plate, அந்த பிளேட்ல தக்காளி இருக்கு, tomatoes. Visualize that there is a white color plate and there are tomatoes in that plate. Visualize the bright color. The tomatoes are fully ripe. அந்த தக்காளி எல்லாம் நல்லா பழுத்து இருக்கு, நல்ல குவாலிட்டியான தக்காளி. Yes, now you can open your eyes. Good. Yes. இப்போ சொல்லுங்க, யார் யார் எத்தனை தக்காளி பாத்தீங்க? மாஸ்டர் சாந்தி, சாந்தி. இது உங்க இப்போ வந்து மொபைல் நல்லா தெரியுது, அந்த ஸ்கிரீன் ஒயிட், உங்க கண்ணு அதெல்லாம் தெரியுது. பட் அந்த இது வரல, பிளேட் தக்காளி வரல எனக்கு. வரல. ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. குட், உங்களுக்கு வரல. குட். நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? பிரியா. நான் பார்த்தேன் மாஸ்டர். எத்தனை தக்காளி? ஒரு 3 4 5 இருந்துச்சு. நல்ல ஹீட். ஓகே, குட். பிளேட். அதுல என் டைனிங் டேபிள் எல்லாம், டைனிங் டேபிள் மேல அது வெச்சிருக்கிற மாதிரி பாத்தீங்க. குட் குட். எஸ், செந்தில். நான் பார்த்தேன், தக்காளி எல்லாம் கட் பண்ண மாதிரி இருந்தது. ஃபுல் தக்காளி இல்ல மாஸ்டர், ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. குட். எஸ், பூர்ணிமா சொல்றீங்களா? சார், எனக்கு வந்து அந்த தக்காளியோட இலைங்க வந்தா எப்படி இருக்குமோ அதோட சேர்த்து எடுத்து பறிச்ச மாதிரி பார்த்தேன் சார். ஒரு 3 தக்காளி தான் சார், ஆனா அதோட இலையோட ஃப்ரெஷ்ஷா பறிச்ச மாதிரி பார்த்தேன். குட் குட் குட். எஸ், ஓகே, குட். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நான் தக்காளி பாருங்கன்னு சொன்னேன் நல்லா. ஆனா பட் ஒவ்வொருத்தருடைய விஷுவலைசேஷன் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு? ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய இட் இஸ் வெரி யூனிக். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அது தெரியும். இப்போ அவங்க சாந்தி மேடம்க்கு அந்த தக்காளி தெரியவே இல்லைன்றாங்க, மொபைல் எனக்கு நல்லா தெரிஞ்சது பட் தக்காளி தெரியலன்றாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது, ஒரு கட் பண்ண மாதிரி தக்காளி தெரிஞ்சது, அவங்களுக்கு இலையோட தெரிஞ்சது. ஸோ இது வந்து நம்மளுடைய கற்பனை வளம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கற்பனை வளம் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சோ மெனி ஃபேக்டர்ஸ். நம்ம ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்றது. ஸோ வெரி குட். ஸோ இதே ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வி ஹேவ் டிட் டுடே. இப்போ நம்ம மெடிடேஷனுக்கு போக போகிறோம். வி வில் கோ ஃபார் மெடிடேஷன். மெடிடேஷன் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் செய்யலாம். நிறைய பேர் என்ன சொன்னாங்க மெடிடேஷன் அப்படின்னாக்கா, சார் என்னாலலாம் உட்காரவே முடியாது. சாந்தி மேடம் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க, என்னால மெடிடேஷன்ல ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படின்னு. ஸோ நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம 20 மினிட்ஸ் தான் உட்கார போறோம். 20 மினிட்ஸ் தான் உட்கார போறோம். அது கூட அந்த 20 மினிட்ஸ் உங்களால அப்படியே உட்கார முடியல, நீங்க உங்க பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூ கேன் சேஞ்ச் யுவர் பொசிஷன். ஒண்ணு, காலை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி உட்காந்துக்கலாம். நீங்க சேர் மேல உட்காந்துன்னு கூட செய்யலாம். சேர் மேல உட்காந்துன்னு செய்யலாம், கீழே உட்காந்துன்னு செய்யலாம். இல்ல ரொம்பவே முடியாது, யாருக்காவது பேக் பெயின் ரொம்ப இருக்குனாக்கா நீங்க படுத்துட்டு செய்யலாம். எஸ் பிரியா. நடுவுல சேஞ்ச் பண்ணலாமா பொசிஷன்? நடுவுல சேஞ்ச் பண்ணலாம். நடுவுல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ல உட்காந்துக்குங்க. அதுக்கப்புறமா நடுவுல கூட உங்களால ரொம்ப முடியல, கால் மறுத்து போற மாதிரி இருக்குனாக்கா நீங்க உங்க பொசிஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னாக்கா கால் மறுத்து போச்சுனாக்கா உங்க கவனம் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். நான் சொல்றதுல உங்க கவனம் இருக்காது. அதனால நீங்க பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, ஸ்டில்லா உட்கார்றதுக்கு முடியலனாக்கா நீங்க உங்க பொசிஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் a second. ஓகே, பொசிஷனை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி மெடிடேஷன் செய்ய போறோம் அப்படின்றத. பண்ணலாமா, ஆஃப் பண்ணணும்?
லைட்ஸ் எல்லாம் ஆன் இருக்கலாமா இல்ல ஆஃப் பண்ணலாம்? இல்ல இஃப் இட் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ, நீங்க ஆஃப் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனாக்கா பண்ணலாம். ஓகே. பண்ணலாம், லைட்ஸ் ஆஃப் பண்ணலாம். குட். லைட் ஆஃப் பண்ணி செஞ்சா இன்னும் நல்லது. பட் இஃப் யூ ஆர் இல்ல இப்பயே ஆஃப் பண்ணாதீங்க, இருங்க. இப்பயே ஆஃப் பண்ணாதீங்க. சரி, எஸ் யூ கேன் ஆஃப். ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பேசுறத கேட்க தான் போறீங்க. ஓகே. ஸோ ரிகார்டிங் உங்களுடைய உடம்பு பொசிஷன், நீங்க பொசிஷன் வந்து சாதாரணமா சுகாசன்ல உட்காரலாம், வஜ்ராசன்ல, இல்ல ஏதாவது பத்மாசன் உங்களால முடியும்னாக்கா அந்த மாதிரி உட்காரலாம். கை வந்து இந்த மாதிரி சின் முத்ரால, இல்ல சாதாரணமா அப்படியே இந்த கையை வந்து இப்படி முட்டி மேல இப்படியே வச்சுட்டு முட்டி மேல வச்சுக்கலாம். இல்லைன்னா 2 கையும் இப்படி கோத்துட்டு மடி மேல வச்சுக்கலாம். எனி பொசிஷன், அந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க உட்காரலாம். இது பொசிஷன். முதல்ல எல்லாம் கேட்டுக்குங்க, அப்புறமா நம்ம மெடிடேஷன் போகலாம். என்னென்ன செய்ய போறோம்ன்றத முதல்ல புரிஞ்சுக்குங்க. மெடிடேஷன் எப்படி செய்ய போறோம்ன்றத நம்ம 20 மினிட்ஸ் செய்ய போறோம். பொசிஷனை நீங்க இடையில மாத்திக்கலாம். விஷுவலைசேஷன் மெடிடேஷன் நம்ம செய்ய போறோம். எஸ். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்பே கேட்டுக்குங்க. Okay, yes, we will start meditation. Close your eyes gently. Sit in a very comfortable posture. ஒரு கம்ஃபர்டபிளான போஸ்டர்ல உட்காந்துக்கலாம். And if you want to switch off your லைட்டை switch off பண்ணணும், இல்ல மொபைலை ஜஸ்ட் கொஞ்சம் திருப்பி வைக்கணும்னாக்காலும் நீங்க வச்சுக்கலாம். ரிலாக்ஸ். உடலை முழுமையாக தளர்வடைய செய்யவும். ரிலாக்ஸ் your whole body. ஒரு அருமையான அற்புதமான பயிற்சி. நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You have spent time to sit in meditation. தியானத்தில் உட்கார நீங்கள் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள். It's wonderful. இறைவனுக்கு நன்றி சொல்லவும். மூன்று முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுக்கவும், ஆழ்ந்த மூச்சை வெளியே விடவும். ஒவ்வொரு மூச்சினுடனும் உடல் தளர்ந்து கொண்டிருப்பதை உணரவும். Feel that your body is relaxing with each out breath. உடல் முழுவதும் தளர்ந்து கொண்டிருக்கிறது. This is so good, so wonderful, so relaxing to sit silently. அமைதியாக
பொறுமையாக இவ்வாறு உட்காருவது மனதிற்கு அமைதியை தருகிறது. நீங்கள் அமைதியாக பொறுமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Your mind is becoming so calm, quiet, relaxed. இப்பொழுது 10 முறை நிதானமான சுவாசத்தை பயிற்சி செய்ய போகிறோம். We will be practicing slow breathing 10 times. மிகவும் நிதானமாக மூச்சை உள்ளே இழுக்கவும், நிதானமாக மூச்சை வெளியே விடவும். உங்கள் மூச்சு ஆழமாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை, ஆனால் நிதானமாக இருக்க வேண்டும். Slowly breathe in, slowly breathe out 10 times. Very good. Breathe in, continue slow breathing. Slowly breathe in, slowly breathe out. Just stop breathing. ஆழ்ந்த சுவாசத்தை நிறுத்திக் கொள்ளவும். Leave it in its natural way. இயல்பான மூச்சுக்கு திரும்பவும். இப்பொழுது நாம் கற்பனை செய்வதை தொடங்க போகிறோம். கற்பனை செய்யவும், நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மிகவும் ஆர்வமாக சந்தோஷமாக பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். You are traveling in a bus with your family and the destination is a temple.
கோவில் செல்வதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறீர்கள். கற்பனை செய்யவும். பயணம் மிகவும் சந்தோஷமாகவும் சௌகரியமாகவும் இருக்கிறது. பசுமையான பாதையில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் and it's a very long journey. சாலை ஓரங்களில் பச்சை பசேல் என்று மரங்கள், வயல்வெளிகள், and the climate is so good. பஸ்ஸில் உங்களை தவிர்த்து நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அனைவரும் அந்த கோயிலுக்குத்தான் செல்கிறார்கள். நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை நெருங்க போகிறீர்கள். நீங்கள் முதல் முறையாக இந்த கோவிலுக்கு செல்கிறீர்கள். அதனால் உங்களுள் ஆர்வமும் அதிகமாக இருக்கிறது. You are so enthusiastic to see the place. And now you have reached your destination. இப்பொழுது நீங்கள் அந்த இடத்தை அடைந்து விட்டீர்கள். ஒரு உயர்ந்த மலை இருக்கிறது. அந்த மலையின் மீது நீங்கள் ஏற வேண்டும். கற்பனை செய்யவும். மலையின் மீது ஏற படியும் இருக்கிறது. வேறு ஒரு வழி, படி இல்லாத வழியும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும். அனைவரும் மிகவும் உற்சாகமாக மலை ஏற தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் உற்சாகமாக மலை ஏற தயாராகி விட்டீர். பாதையில், மலையில் நீங்கள் வண்ணமயமான பூக்களை பார்க்கிறீர்கள். பச்சை பசேல் என்ற மலை. மிகவும் அருமையாக பாதுகாக்கப்படுகின்ற மலை. There is a beautiful garden in between. ஒரு அழகான பூந்தோட்டம். இப்பொழுது நீங்கள் பாதி மலை ஏறிவிட்டீர்கள்.
பாதி மலையை ஏறிவிட்டு நீங்கள் அந்த சீனரியை பார்க்கிறீர்கள். மிகவும் அழகான ரம்மியமான தோற்றம். சில் என்ற காற்று. நீங்கள் இப்பொழுது சிறிது இளைப்பாற்றுகிறீர்கள். You are taking a little rest here and just enjoying the sceneries, beautiful scenery of the mountain and the valley. இப்பொழுது மக்கள் உங்களை மேலே வர சொல்கிறார்கள். மேலே ஒரு சிறிய அருவி இருக்கிறது. It's a small fountain up and everyone is enjoying there in the fountain. ஒரு சிறிய அருவி, அதில் மக்கள் அனைவரும் குளிக்கிறார்கள், விளையாடுகிறார்கள். நீங்களும் அந்த அருவிக்கு அருகில் செல்கிறீர்கள். அருவியில் நன்றாக குளித்துவிட்டு நீங்கள் இப்பொழுது மேலே செல்ல தயாராகி விட்டீர்கள். Now you have reached the top of the mountain. மேலே கோயிலை அடைந்து விட்டீர்கள். You have reached the temple and the atmosphere of the temple is so divine. மிக அற்புதமாக இயற்கை சூழலில் அமைந்துள்ள அந்த கோவிலை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் மனதில் ஏதோ ஒரு வகையான அமைதி உங்களை சூழ்ந்து விட்டது. கோயிலில் நுழைந்தவுடன் தியான மண்டபம். முதலில் நீங்கள் தியான மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்கிறீர்கள். உங்களுடன் அனைவரும் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்கிறார்கள். The atmosphere of the temple is so pure, divine and silent. You are also sitting in the silence for 5 minutes. உங்களுக்கு பிடித்த கடவுள் கோயில் அது இருப்பதாக கற்பனை செய்யவும். அந்த கடவுள் உருவத்தின் மேல் தியானம் செய்யவும்.
இப்பொழுது நீங்கள் தியானத்தை முடித்துக்கொண்டு மூலவரை காண செல்கிறீர்கள். You are visiting inside the temple now. See the idol. Have the darshan of the God. உங்கள் விருப்ப கடவுளை பார்ப்பதில் நீங்கள் மிகவும் பூரிப்பு அடைகிறீர்கள். இந்த உருவத்தை பார்த்த உடனேயே உங்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சி, மனம் ஸ்தம்பித்த நிலை. You are just looking at the idol of the God. கண்களை இமைக்காமல் நீங்கள் அந்த கடவுள் சிலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். And you have forgotten yourself. உங்களை மறந்து அந்த சிலையுடன் நீங்கள் ஒன்றாகி விட்டீர்கள். Now the God, இந்த கடவுள் உங்களுக்கு அருள் வழங்குகிறார். He is blessing with you with his divine power. And he is blessing all the peoples in the temple with divinity. அனைவரையும் அருளாசி வழங்குகிறார். And now you are slowly coming back. மிகவும் திருப்தியாக நீங்கள் கடவுளை தரிசித்து விட்டீர்கள். பூஜையை முடித்து விட்டீர்கள். You have finished the rituals. Now you are all discussing speaking with your friends, with your family members. They are all very happy. And you are all now returning back, coming down to the same path. மலையை இறங்கி நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். மலையை இறங்கி விட்டீர்கள். அந்த இடத்தை விட்டு வருவதற்கு மனமே இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் உட்காருகிறீர்கள். பஸ் மிகவும் வேகமாக உங்கள் வீட்டை வந்து அடைகிறது. நீங்கள் சந்தோஷமாக வீட்டை விட்டு அடைந்து விட்டீர்கள் நிறைவாக. இப்பொழுது 3 முறை ஓம்காரம். ஒரு ஆழமான மூச்சு உள்ளே शांति शांति शांति.
Yes, good. Very good. எஸ். இப்போ அனுராதா மேடம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அன்னைக்கு, சொல்லுங்க அது. ஏன்? சரி, அன்மியூட் பண்ணி பேசுங்க. இப்போ செஞ்ச மெடிடேஷன் மட்டும் எப்படி இருந்தது சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க, பாருங்க. இருங்க, வெயிட் a minute. இருங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணலாம். இல்ல, அன்மியூட் ஆகல. அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க. இப்போ நல்லா இருந்துச்சு. எதுவுமே ஒரு ஹெட் தலை மட்டும் ரொம்ப பாரமா இருக்குது. ஓகே, தலை பாரமா இருந்துச்சு. ஓகே. ஓகே, குட். இப்போ நீங்க வேற யாராவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னா? பூர்ணிமா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஹாப்பியா இருந்தது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி போறது. ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இப்பெல்லாம் டைம் இல்லைங்க சார். இது மாதிரி ஏதாவது ஒண்ணும் பண்ணலாம். இந்த மாதிரி போனோம்னு நீங்க நினைச்சுனே இருக்கிறீங்க, அதுக்கு டைம் இல்ல. சரி, இப்படியாவது மெடிடேஷன் நல்லா இருந்ததுங்க சார். ஒரே ஒரு லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து கொஞ்சம் கால் மத்து போன மாதிரி இருந்தது. அந்த டைம்ல மைல்டா வந்து தலைவலி வந்ததுங்க சார். அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க சார். ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம். நாராயணனை சேவிச்சுட்டு வந்த மாதிரி ரங்கநாதர் இங்க பட்டணத்துல ரங்கநாதர் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய கோயிலுக்கு போற மாதிரிதான் வந்து கற்பனையே பண்ணேன். அவரை நல்லா சேவிச்சுட்டு வந்த மாதிரி நல்லா இருந்தது. ஓகே, குட் குட். எஸ், வேற யாராவது? மாஸ்டர் கடைசியா தான் வந்தேன், மறந்துட்டேன். பிரேம்லதா சொல்லுங்க. எங்க பிரேம்லதா காயபாயிட்டாங்களே. சரி, நீங்க சொல்லுங்க. சாந்தி. நான் திருப்பதி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஆனா வந்து ஒரே ஒரு என்னன்னா, அந்த சாமி வந்து அந்த கருப்பாதான் முகம் தெரியுது, கருப்பு நிறத்துலதான் உருவமே தெரியுது. அந்த டெக்கரேஷன் எல்லாம் எதுவுமே தெரியல. கருப்பு நிறமா அந்த முகம் எல்லாமே கருப்பு நிறத்துலதான் தெரியுது. குட் குட் குட். ஓகே, வெரி குட். நாராயணன், பெருமாள். ஓகே, குட். நெக்ஸ்ட் பிரியா. இது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணப்போ இட் வெண்ட் ஆன் வெரி நைஸ்லி. தென் அது கனெக்ட் வந்து இப்போ ட்ரிவாண்ட்ரம் போனா அது கனெக்ட் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ பஸ் வெரி ஈஸிலி ஐ குட் கனெக்ட் எவ்ரிபடி இன் த பஸ் அண்ட் ஆல். அண்ட் தென் அது நல்லா போயிட்டு இருந்துச்சு. தென் வென் யூ டோல்டு யூ கிளைம்பிங் அப் த மவுண்டன், அங்க போயிட்டு டெம்பிள் சொன்னோன்னா ஐ குட் கனெக்ட் டு தட் டெம்பிள். இட் வெண்ட் ஆஃப் டு மை ஹோம் Kunur temple. Okay. So inside and all I saw idol alla Kunur temple, the Lord Mahavira temple, and the idol. Then I could come back. Then as you told, I came back home. Very nicely I was able to connect. Good. And Nadula current purchase, so I had to on my mobile data 1 second for 1 second. Wi-Fi idaitadanaala. Okay, good. Other than that, everything went on very well. I was able to easily sit in one position also. 20 minutes அப்படியே உட்கார முடிஞ்சது. Good. Everything was very nice. Nice. Good. தட்சிணாமூர்த்தி, ஏதாவது சொல்றியாம்மா? உன்னுடைய அனுபவம் ஏதாவது? இந்த வீடியோ ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கான்னு தெரியல. ஓகே, நீங்க மேடம், நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க வேலூர்ல இருந்து, சொல்லுங்க. ரோஜா ரமணி மேடம், how was your experience? திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கேன் சார். நாங்களும் திருச்செந்தூர் கடலை தாண்டி போயிட்டு வந்துட்டீங்க. ஆனா கொஞ்சம் ஸ்லிப் வர மாதிரி இருந்தது, எனக்கு ஸ்லீப்பிங் வர மாதிரி. ஓகே, ரைட்.
அதுதான் ஏன் தெரியல. இவன் சொன்னவங்க யாரும் அந்த ஸ்லீப்பிங் டைமே சொல்லல. எனக்கு மட்டும் தூக்கம் வந்துருச்சு. என்ன ரீசனா அது இருக்கும்? நான் சொல்றேன். ம். ம். ஆனா உட்காந்து 20 மினிட்ஸ் ஒரே மாதிரி தான் உட்காந்துருக்கேன். ஓ, ஒரே மாதிரி உட்காந்து இருந்தீங்க. குட். ஆமா ஆமா. மெடிடேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி தூக்கம் வர்றது வந்து இட்ஸ் நேச்சுரல். ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி தூக்கம் வரும். இட்ஸ் நாட் பேட். குட். சரி நல்லதுதான். சரி. தூக்கம் வர்றது தப்பு திருச்செந்தூர் இல்லை. போயிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது தூங்கிட்டேன். பஸ்ல உட்காந்து தூங்குனீங்களா, அங்கேயே தூங்கிட்டீங்களா? இல்ல கோயில்ல இருந்து வந்து பஸ்ல ரிட்டர்ன் வரும்போது தான் தூங்கிட்டேன். அப்பனா பரவாயில்ல, அங்கேயே தூங்கிதான். அவ்வளவுதான், எல்லாம் விட்டுட்டு உங்களை வந்துட்டு இருப்பாங்க. சிலருக்கு இந்த ஏன்னா மாதிரி எங்களுக்கு கூட சில டைம் நான் ஃபேமிலியோட இந்த மாதிரி மெடிடேஷன் கொடுக்கும்போது அப்படி கூட, சார் நான் அங்கேயே கோயிலே உட்காந்துட்டேன் சார், எல்லாம் போயிட்டாங்க. அப்புறமா பார்த்தா ஐயோ நான் ஒண்டியா இருக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு கூட இந்த மாதிரி ஃபேமிலியோட ஒண்ணா போற டைம் கிடைக்கிறது இல்ல. அதனால இது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்தது. ஃபேமிலியோட இருக்கும்போது நான் கூட கொஞ்சம் ஹாப்பியா தான் ஸ்டார்ட் பண்ணேன். குட். எஸ். One more எஸ் thing. பிரியா. Yeah, you told us there was a garden on the right giving up. I was easily able to connect very nicely all Kunnur garden, all roses, dahlias, sunflowers. I saw beautiful scenery. Ade Kunnur ஞாபகம் வந்துச்சு full. All the garden was very rich and I was able to sit over there very nicely. ஆமா, நாங்கெல்லாம் வந்து கனவு தான் காணணும். குன்னூர், ஊட்டி எல்லாம் போனோன்னு. நீங்க அங்கே பிறந்து வளர்ந்ததுனால உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியா இருக்கு. ஓகே சார் நான் பிரேமலதா சொல்லுங்க மேடம். எங்க அப்பா கூட ஒரு 15 வருஷம் முன்னாடி டூர் போனோம் சார். கன்னியாகுமரி, மதுரை எல்லாமே. அது கவனம் வந்துருச்சுங்க சார் எனக்கு. கடைசியா தான் இப்ப நான் 5 நிமிஷம் தான் சேர்ந்தேன். கடைசியா நீங்க ஃபேமிலியோட போறீங்க, கடவுளை சேவிக்கிறீங்க, எல்லாம் பாக்குறீங்க, எல்லாம் சொல்லிட்டே வந்தீங்களா, எனக்கு அவரோட கவனமா அந்த கோயில் போனது கவனம் வந்துருச்சுங்க சார். மதுரை கோயில், கன்னியாகுமரி எல்லாமே போனோம். ஒரு வாரம் போனோம். அது ரொம்ப ஞாபகம் வந்துருச்சு. குட். சோ எஸ், ஓகே. சோ இப்ப பாருங்க, நம்ம இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறதுக்கு, எனக்கு நம்ம எல்லாமே கோயில் கூட ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது இட்ஸ் வெரி ஈஸி. விஷுவலைசேஷன்ல நம்ம இந்த மாதிரி பண்றது ஈஸியா இருக்கு. நம்மளுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆயிடலாம் நம்ம. எனக்கா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கோயில் இதெல்லாமே பார்க்குறோம். ஸோ அதனால கனெக்ட் ஆகிறது ஈஸி நம்மளுக்கு. ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விஷுவலைசேஷன் பண்ணி 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 நம்ம மைண்டை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வரலாம். ஒன். இன்னொன்று, கோல் செட்டிங்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஏதாவது ஒரு கோல் செட் பண்றோம், நம்ம இதை அச்சீவ் பண்ணணும், வாழ்க்கையில நம்ம இதை அடையணும், இல்லை இப்படி வாழணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு. ஸோ அந்த விஷுவலைசேஷனும் நம்ம இதுல பண்ணலாம். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட இந்த விஷுவலைசேஷனை ரொம்ப அவங்க ப்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. விஷுவலைசேஷனுக்கு அந்த பவர் இருக்குது, நீங்க பிரபஞ்சம் கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க, அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு அவங்களும் இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ வி கேன் டெவலப் தட். அந்த விஷுவலைசேஷன் பவரை நம்ம பல விதத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கூட உட்காந்துட்டு ஏதாவது ஒரு 10 ஐட்டம் நீங்க விஷுவலைஸ் பண்றது, அதை பேர் சொல்லிட்டு அதை மனசுல கற்பனை பண்ணி பாக்குறது, அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துட்டு அந்த மாதிரி உங்களுடைய விசுவலைசேஷன் கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். தட் வில் ஹெல்ப் அஸ் டு அச்சீவ் லைஃப் வாட் வி வாண்ட். ஓகே, இப்போ மெடிடேஷன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லாஃபிங் செய்ய போறோம். we will be laughing for 5 minutes and then there will be a question for thought. அதுக்கப்புறமா நம்ம முடிச்சிடலாம். திருப்பி நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னாக்கா, நீங்க டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து விஷுவலைசேஷன் பண்ணணும். அப்புறமா நெக்ஸ்ட் வீக் வரும்போது எங்களுக்கு நீங்க சொல்லணும், நீங்க என்ன விஷுவலைசேஷன் பண்ணீங்க, ஹவு டிட் யுவர் விஷுவலைசேஷன் ஜர்னி கோ, எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க சொல்லணும். ஸோ ஹோம்ஒர்க் என்ன புரியுதா? நீங்க டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் விஷுவலைசேஷன் பண்ணணும். எனிதிங். எஸ், ஓகே. இப்போ நம்ம 5 மினிட்ஸ் லாஃபிங் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேஸ் ஹைட் யுவர் ஃபேஸ். லெஃப்ட் ஹேண்டை எப்படி வச்சுக்கீங்க?
தட்சிணாமூர்த்தி செய்யுமா? Yes, now change. Okay, right hand. Right hand. எஸ், இப்போ ரெண்டு கையும் இப்ப பாருங்க, ரெண்டு கையும் வச்சு செய்ய போறோம். ஓபன் ஓபன் பண்ணுங்க. கையை எப்படி பண்ணுங்க பார்க்கலாம். இது பாருங்க. பாலாஜி சிரிக்கிறதே ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரி இருக்குது பாலாஜி. சிரி பார்க்கலாம் நல்லா. எங்க உன் வைஃப் எங்க பக்கத்துல இல்லையா? அவங்க இருந்தா நல்லா சிரிப்பாங்க. சென்னையில இருக்கு மாஸ்டர். சென்னையில இருக்கு மாஸ்டர். சென்னையில இருக்கிறியா? ஓகே ஓகே ஓகே. இப்போ கை வந்து இங்க ஹிப்ஸ் கிட்ட எப்படி வைங்க, இது பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் பேக். இப்ப வயிறு பிடிக்குங்க. கண்ணை மூடினே சிரிக்கணும். கண்ணை மூடிக்குங்க. இப்ப கண்ணை மூடினே கை வந்து வயிறு மேலே வச்சுக்குங்க. கை வயிறு மேல வச்சுன்னு கண்ணை மூடின்னு சிரிக்கணும். கண்ணை மூடிட்டே உட்காருங்க. Sit with your eyes closed. Feel that your whole body is energized. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நல்லா சிரிச்சு இருக்கு. Whole body has laughed.
This laughing energy is spreading all over your body. You're so peaceful, relaxed, positive. Yes, now you can open your eyes with a smiling face. Smile பண்ணீனே சிரிங்க. Smile பண்ணீனே கண்ணை திறங்க. Yes, good, nice, very good. Thank you. எல்லாருமே ரொம்ப அழகா பயிற்சி எல்லாம் செஞ்சீங்க and ஷேர் பண்ணீங்க. Now we will end this session with a question. இந்த செஷனை எண்ட் பண்ணலாம். Question வந்து என்னன்னாக்கா, you have to write down 10 things you need in your life. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான 10 பொருட்கள் உங்ககிட்ட இல்ல, ஆனா உங்களுக்கு இப்ப தேவை. மேபி இப்போ அப்புறமா 10 பொருட்கள், 10 things you need in your life. அது நீங்க ஏதணும். ஃபர்ஸ்ட்ல என்ன ஏதணும்னா ரொம்ப அவசியமா தேவை, ரொம்ப முக்கியமா எது தேவையோ அது ஃபர்ஸ்ட்ல ஏதணும். பொருள் பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பட் சம்திங் மெட்டீரியல். ரொம்ப முக்கியமா தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் நம்பர்ல. ஓகே, லாஸ்டா ரொம்ப கம்மியா தேவை அப்படின்றது அப்படின்ற அந்த லிஸ்ட்டை நீங்க ஏதுங்க. நெக்ஸ்ட் வீக் we will share with the answers. Okay, shall we wind up? Anything you want to ask or say? நீங்க ஏதாவது கேட்கணும், சொல்லணும் இந்த செஷனை பத்தி or something, any doubt? Can it be a person? No, only thing. Thing. சார் விசுவலைசேஷன் சொன்னீங்கல்ல, ஆமா. அப்ப அப்படின்னா என்ன நம்ம நினைக்கிறோன்றத சொல்லணுமா? கற்பனை பண்றது, கற்பனையா பண்ணணுமா? இப்ப மாடி தோட்டம் இல்ல ஆனா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விசுவலைசேஷனா? ஆமா ஆமா, அது அந்த மாதிரியா? என்ன செய்யணும்னு தெரியல. நீங்க பாதியில வந்துட்டு இப்போ குழப்புறீங்க எங்களை. அப்படியா? சாரி சார். சரி சரி, நான் உங்க வீடியோ பாத்துக்கிறேன். நான் வீடியோ அனுப்புவேன்ல இந்த ரெக்கார்டிங், அது அப்புறமா நீங்க பாருங்க. சரி. ஓகே, எதுவும் கேள்வி இல்லையா? முடிச்சிடலாமா? ஓகே மாஸ்டர். முடிச்சிடலாம் சார். Okay, thank you everybody. Thank you for your wonderful participation. Wholehearted participation. Thank you. Bye. Have a nice. Thank you so much, sir. Thank you. Bye. Thank you. Really enjoyed it. Thank you. Thank you so much. Thank you.